ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்கள் 2342 பேரை பணி நியமனம் செய்ய போகிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு பள்ளிகளில் 2342 இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 2342 பேர் கொண்ட தேர்வு பட்டியல் பெறப்பட்டிருக்கு. இவர்களுக்கான நேரடி பணி நியமன கலந்தாய்வு சென்னையில் நடத்தப்பட்டு ஆணை வழங்கப்பட இருக்குது. அத்துடன் தேர்வு செய்யப்பட்டவர்களின் வீட்டு முகவரியுடன் கூடிய பெயர் பட்டியல் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜூலை 14 முதல் 18 வரை சென்னை சேத்துப்பட்டு MCC பள்ளி, கீழ்ப்பாக்கம் CSI பெயின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளில் நேரடி முறையில் இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் முன்னுரிமை பட்டியல் வரிசைப்படி கலந்தாய்வு நடைபெறும் நேரத்துக்கு முன்பாகவே மையத்துக்கு வருகை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமதமாக வருபவர்களுக்கு அந்த நேரத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தேர்வு செய்து கொள்ள அனுமதிக்கப்படும். இதையடுத்து பணி நியமனம் பெறுபவருக்கு முதல்வர் ஸ்டாலின் நியமன ஆணைகளை வழங்குவார். அந்த விழா சென்னை பெரியமேடு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜூலை 23ஆம் தேதி நடைபெறுது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் தற்போது வெளியாயிருக்கு.